श्रीमान वेंकटनाथार्य कविताकेसरी वेदांताचार्यवर्यो मे धनिसत्तां ददाति मद्गुरुवरमगुरूञ्जलिवरपूर्णं ह्यावनं गां पद्माक्षनाथ षडजित्सेने शरमारमाप्रीं वन्दे என்னுயிர் சந்தளித்தவரை சரணம் கூப்பியானுடையவர்கள் உட்பணிரை வணங்கி நருடால் விரும்போது ஒரு வந்தவள்ளல் விரிய நம்பியால் வந்தார் கணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உயர் கொண்டார் நாதமணீஸ்வர கோவன் சேனநாதன் இன்னமுத திருமகள் என்றவர்களை முன்னிட்டேன் பெருமான் திருவடிகள் அடைகின்றேன சந்தமே தேவசதா ஸ்துதியாதயாதலங்காஞ்சலா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு புந்தாமந்தம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்சித காமதேனும் कमप्रणगधिं वन्दे गुरुणावृणाडयं षजेतगलस्थानां वयं शक्तिं वागतं मकिञ्चरणिधिं सूतिमुपवर्गत्रिवर्गयोः जनाद्रीस्तरदयामभिष्टौ निरञ्जनां जगदां दीयात्मप्यवदस्सुगन्धतन्त्रं वेङ्कटेशाह्वयं महगा सन्तः श्रीरङ्गपृथ्वीजगत्राणशेखराजयन्तिभवनत्राणवदमङ्कदरे नमः मानादीतप्रसिद्धविभवा मङ्गलं मङ्गलानां वक्षप्रीः मधुजैनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियं अशरणहातां शरण्याम् अद्ये उदासवल्लवितपाडिधसप्तरोगी निर्वाहकोरवितनेमकटाक्षरीला ईदां श्रीरङ्गहर्म्यदलमङ्गलदीपरेखां श्रीरङ्गराजविहीं श्रियम् आश्रयामः प्रपद्ये पादुकां देवीं परविद्यां स्वयं यामत्तयति दीनानां दयमानो गुरुः வேதக்கேட்டமாத்திரத்தாலேயே திருவிண்ணகரப்பன் எம்பெருமான ஞாபகப்படுத்தக்கூடிய இந்த திவ்யமான கிரகத்துக்கு மங்களாசாசனம். இந்த கிரகத்துக்கு சுவாமியான எஜமானர் தம்பதிகள், அவளுடைய குழந்தைகள், அந்த சந்ததிகள், அவ சம்பந்தப்பட்டவா எல்லாருக்கும் பரிவாரம் சில பந்து வர்க்கங்களோட பல்லாண்டு உற்சவத்துக்கு விஷயம் பூதரா இருக்கக்கூடிய சுவாமிக்கும் சுவாமியினுடைய திருமாளிகை பரிஜன பரிவாரங்களுக்கும் இத்திர பந்து வர்க்கங்களுக்கும் காலக்ஷேப கோஷ்டிக்கும் அடியோமோடும் நின்னோடும் திரும்பின்றி 1000 பல்லாண்டு மங்களாசாசனம். எதுக்காக சொல்றேன்னா, முதலையே சில சமயம் மறந்து போயிடும். 2 நாள் முன்னால ஒரு இடத்துல சுவாமிக்கு ரொம்ப அப்படின்னு இடத்துல பிரியமா இருக்கிறதால நிறைய பேச சொல்லிடுறேன். அவ ஒரு ஒழியாசம் என்ன பண்ணுவான்னு கூப்பிட்டு சொல்றான். அதுல மெயின் விஷயமே இல்லாம இப்ப எழுதுக்க ஐஷிங்களுடைய திருநக்ஷத்திரத்தை மாச திருநக்ஷத்திரம் இந்த ஷட்சந்த மூர்த்தி உற்சவத்துல சம்பத்சரத்துல ஒவ்வொரு மாசமும் பண்ணணும். அங்கங்க பண்றா. அடைய நங்கநல்லூர்ல இருக்கிறதால நங்கநல்லூர்ல இருக்கிறவா பண்றதும் அடைய எனக்கு தெரியும். அங்க இருக்கிறவா அங்க இருக்கக்கூடிய அந்த மாலோட சேவா சமிதியினர் வருஷா வருஷம் சன்னிதியில ஐஷிங்கரை ஏழை பண்ணி 2 நாள் 4 நாள் 5 நாள் ஐஷிங்கர் எந்த அளவு அவகாசம் கொடுத்தாருதோ இவாளுடைய அவகாசத்துக்கு குறவில்லை. இவ நிறைய பண்றேன்னு சொல்றா. அங்க இருக்கக்கூடிய சிஷாலாம் அவ்வளவு உற்சாலாவும் இருக்கா, ஆராதனத்துல உற்சாலாவும் இருக்கா. சுவாமியை போல இருக்கிறவா உற்சாகப்படுத்தால இன்னும் விசேஷமான தெய்வத்தோட பண்ணணும்னு ஆசைப்படுறா. ஆனா காலே கலவுத்து ஜெகதாம் பரிபாலனாய சுவாராதகான் எதிவரான் பரிகிருஷ்ய பக்தான் கிராமேஷு சஞ்சரசி பக்திவராசயக்கி லட்சுமி நிருசிம்மங்கிற ரீதியில நிருசிம்மன் ஒரு ஊர்ல தங்க மாட்டேங்கிறான். அதனால அங்கங்க போறதால அந்த நிருசிம்மன் அங்கீகரிச்சு ஐஷிங்கர் எப்படி நியமிக்கிறதோ அந்த மாதிரி அவ ஆராதிக்கிறான். அந்த நிருசிம்மனுடைய விபூதிகள் பரிஜனங்கள் அந்த பிரகிருதம் ஸ்ரீமத் ஐஷிங்கருடைய திருநட்சத்திரத்தை மாதம் கொண்டாடுறார். ஒவ்வொரு மாதம் ஒருத்தரா திருமாளிகை எல்லாமே நிருசிம்மனுடைய விபூதி. அவளை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நிருசிம்மன் ஒரு நாள் உற்சவம் கொண்டாடுறார். அதுல ஒரு உபன்யாசம் அடியனையும் கூட்டிருந்தா. பிரகிருதம் ஐஷிங்கர் தான் விஷயம் உற்சவத்துக்கு. ஐஷிங்கரை பத்தி சொல்லவே இல்லை. 30 ஐஷிங்கரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். சில பேர் உபன்யாசத்துல கெட்டிகாராடா இருக்கிறவா அதை அண்மையை பற்றி சொல்லி முடிப்பா. அதையும் விட்டுட்டேன், அப்படியே முக்தி பண்ணிட்டேன். கடைசியில் என்னடாதுன்னா பல்லாண்டு பாட்டத்துக்காக தான் கூப்பிடுறான். அதை படாம என்னமோ எனக்கு தோணிச்சுன்னு சொல்லிட்டு ஒத்துட்டதா ஆயிடும். அதனால முதல்லயே இந்த திருமாளிகை எஜமான தம்பதிகள் பரிவாரங்கள் குழாத்துக்கும் உற்சவ விஷயபூதரான சுவாமி அவருடைய பரிஜனங்கள் குழாத்துக்கும் காலக்ஷேம கோஷ்டிகளுக்கும் பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார். இனிமே வேணாலும் சொல்லலாம். சுவாமியினுடைய அந்த காலக்ஷேப சிஷ்ய கோஷ்டிக்கு சிஷ்ய பிருந்தத்துக்கு என்ன பெரிய பாக்கியம் அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல ஈடுபடும் போது பெரியவா சொல்லியிருக்கிறது ஓரொன்று தானே அமையாதோ
சாதனையில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ஞானானந்தமயம் அப்படின்னாக்கா அதை வச்சுட்டே வாழ்வு மொத்தமும் சொல்லிட்டு இருக்கலாமா, வாழ்க்கை மொத்தமும் அனுபவிக்கலாமா, அந்த அர்த்த விஷயத்தை அதை ஒட்டியே அத்தனையும் அனுபவிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றா. அதே மாதிரி இந்த காலக்ஷேப சிஷ்ய கோஷ்டிக்கு என்ன பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னா, பிரதான சதகத்துல சுவாமி சாதிச்சிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைய ஒவ்வொரு வருஷமும் அவ அனுப்பிச்சு காண்பிக்கலாம். எம்பெருமான் சந்நிதி ஆச்சாரியால் அங்க எழுதிருக்கா, போய் சேவி சொன்னா பெருமாள் சந்நிதி சேவிக்காத, ஆச்சாரியால் சந்நிதி ஆச்சாரியால போய் சேவிக்கிறோம். ஆச்சாரியனுடைய ஆச்சாரியர்கள்னா என்ன பண்றது, ஆச்சாரிய அனுமதி பூர்வகமான பிராச்சாரியானுவர்த்தனம் பிரதானம்னு சுவாமி சாதிக்கிறோம். அந்த பந்தி அப்படியே எனக்கு ஞாபகம் இல்லை. பிராச்சாரிய அனுவர்த்தனம் பிரதானம், ஆச்சாரிய அனுமதி பூர்வகமா அவரோட கூட சேர்த்து ஆச்சாரியனை சேவிக்கணும். அத சுவாமியினுடைய திருநட்சத்திரம் வருஷா வருஷம் ஆவணி திருப்பூரம். அது எப்பன்னா முக்கூர் உற்சவத்திலேயே வரும். அதனால சுவாமி என்ன பண்ணிடுறார், தன் சிஷ்ய கோஷ்டிகள் எல்லாரையும் மடத்துல சதஸ் நடக்கிறது, நானும் போகணும் நீங்களும் வாங்கும். ஆச்சாரிய அனுமதி பூர்வகமான பிராச்சாரிய அனுவர்த்தனம் பிரதானம் சுவாமி காண்பிச்சுட்டார். இது ஒரு வருஷங்கிறது இல்ல, எல்லா வருஷமும் இதுதான். அதனால சுவாமியினுடைய திருநட்சத்திர உற்சவத்தை தெலுங்கானா சிஷ்யா இருக்கிறவா சுவாமியினுடைய 53வது திருநட்சத்திரமோ 54வது திருநட்சத்திரமோ அப்ப தேவிகள் கூட இருக்க முடியாது சன்னிவேசம். விஜயோட ஐசிங்கர் கோட்டை மாதிரி கட்டியிருந்தா அந்த கல்யாண மண்டபத்தை, அப்ப கோட்டை மாதிரியே இருந்தது. கட்டதான் இருந்தது, வெளியில பூச்செல்லாம் இல்ல, பக்கா ஸ்ட்ராங்கா இருந்தது. அந்த காலத்துல ராஜாக்கள் விரோதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கச்சேன், ஒருத்தன் தோத்து போனான்னு நினைச்சு நான் ஊருக்குள்ள போறதால்தான் மறுநா காத்தாலைக்குள்ள அந்த ஜனங்கள் ரொம்ப பிரமிக்க முடியா கோட்டையை நிர்மாணம் பண்ணியிருந்தாலும் இப்படிதான் கதைகள்ல வரும். அந்த மாதிரி விரிவுள்ள இருக்கணும். விரோதிகளுக்காக நிர்மாணம் பண்ணவர், நிசும அனுகிரகத்துக்காக நிர்மாணம் பண்ணியிருந்தார். அங்க முதல்ல நிசுமனை ஏழை பண்ணி அந்த சங்கல்பம் சாதுர் மாசம் நடக்கும் போது சபை, இதே மாதிரி ஆவணி அஷ்டத்துல சபை நடக்கும் போது சுவாமியினுடைய அந்த காலக்ஷேப விபூதிகள் சுவாமியை திருநட்சத்திரத்தன்னைக்கு சேவிச்சா தெய்வங்களோட சேர்த்து. இப்ப நான் கேட்டேன், நீங்கள் சன்னி யாரும் சேவிக்க மாட்டாளே, இப்படி ஓரமா சுவாமி எனக்கு வச்சு சேவிக்கிறாளே அப்படின்னு உடனே ஒருத்தட்ட நேரங்கள் சுவாமிகிட்ட கேட்க முடியுமா? அப்ப அவ்வளவு பரிச்சயம் கிடையாது. கேட்டேன் திருநட்சத்திரம் அப்படின்னா பட்டுன்னு உழுந்துட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, உழுந்துட்டேன்னு சொல்றது மட்டுமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என்ன சமைச்சேன் சுவாமியை உடனே தேவியோட சேர்த்து. சுவாமி ரொம்ப சம்போதியா இருக்கார். ஆனா நான் விடாம இந்த என்ன சமைச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு வருஷமும் சுவாமியுடைய காலக்ஷேப விபூதிகளுக்கு என்ன பெரிய பாக்கியம் அப்படின்னா, லோகத்துக்கே வழிகாட்டியாக ஆச்சாரிய அனுமதி பூர்வகமாக பிராச்சாரியானுவர்த்தனம் இதுவா பண்றா. அப்படின்னா விட்டுருவோமா? முன்னா உற்சவம் நடத்த வேண்டாமா? அதனால சுவாமி ஆசைப்படுறதோ இல்லையோ, சுவாமியோட சிஷ்ய வர்க்கங்கள் சேர்ந்து ஒரு 8 நாள் உற்சவம் நடத்திடுவாரு. ஐலிங்க திருநட்சத்திரம் முடிந்த உடனே 3 நாள் 4 நாள் அந்தங்க உற்சவங்கள் வைபவங்களோட அதை நடத்துறா. அது விசேஷமா நடக்கிறது. அதே அடியன் அனுபவிச்ச அனுபவம். சுவாமியுடைய திருநட்சத்திரத்திற்கு அது சொல்ல கடமைப்பட்டுச்சேன். லோகத்துக்கு நிதர்சனமா நீங்க நடத்துறே இந்த உற்சவத்தை. சுவாமியுடைய திருநட்சத்திர வைபவம் அது ஒரு சுவாமியுடைய ஜெயிகள் அவதார உற்சவமானதால அந்த தினத்துல நடத்துறதுங்கிறது அமைஞ்சது. இந்த திருமாளிகைக்கு ஒரு பாக்கியம். அரியனுக்கு என்ன பாக்கியம் அப்படின்னாக்க, இந்த உற்சவமே எனக்காக தான் நடக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா, ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் சுவாமி கூப்பிட்டார். சுவாமி நியமிச்சு ரோசார் சுவாமி கூப்பிட்டார். நீங்க ஏதோ வெளியூருக்கு போறேன், அரியனுக்கு ஒருத்தருக்கு சோரியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். உள்ளூரா இருந்தா அந்த மாதிரி வந்துருவேன். 1/2 மணி லேட்டு 1 மணி லேட்டு. சுவாமியுடைய சிஷ்ய பின்னங்கள் ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கு. அடூர் சரியாவது கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். தெரிஞ்சவா ஒருத்தர் சொல்லுவா, நான் எப்ப பார்த்தாலும் லேட்டு வந்து சொல்றாளே கஷ்டமா இருக்கே அப்படின்பா. லேட்டுனே கூட கூட சேர்த்துக்கிறாரே அப்படின்பா. அதனால பாதகம் இல்லை. ஒரு பழமொழி உண்டு, சாதாரணமா லோக பிரவாதம் உண்டு. சொப்னத்துல ஒரு மாதிரி பார்த்தா அவளுக்கு ஆயுஷ் விருத்தி, லோகத்துல பிரவாதம் வந்தா ஆயுஷ் விருத்தி. அதுக்காக சில பேர் பிரவாதத்தை கூட கிளம்பி விட்டுருவா. நிறைய வருஷம் இருக்கணும்னா 4 பேருக்கு சொல்லு, 10 பேர் சொன்னாக்க கொஞ்சம் ஆயுஷ் விருத்தி ஆட்டு. அந்த மாதிரி ரீதியில சந்தோஷம் தான். அதுவும்
சலரி சுகாய பகவத அனுபவப்பான்னு சொல்லியம்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது. சிஷ்ய பிருந்தங்கள் சுவாமினா எப்படின்னா அன்னைக்கு வெளியூர் போயிருக்க சுவாமியை நான் பார்த்துக்கு சௌரியப்படாது அப்படின்னா பார்த்தா நேற்றுக்கு சுவாமி ஒன்று திருவிநகருக்கு வேணும்னா அந்த திருவிநகர் எங்க சுவாமி வருது, எனக்கு நாளைக்கு வர முடியாது, ஒரு ஆண்டி விட முன்னாடி நான் ஒன்றும் பண்ணலையே இந்த சுவாமி திருவிநகருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் சுவாமி கூட்டத்தை புரிஞ்சுட்டேன். இந்த முடியாத பாக்கியம் மதுரவிகள் சாதிக்கிற சொல்வழியே சொல்வழிகள் துணிவார்களுக்கு என்னடா படணும் அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் விட்டுங்கோ. ஆழ்வார் அவதரிச்ச ஊரை பேசுங்கோ நாட்டை பேசுங்கோ, ஆழ்வார் அவதரிச்ச ஊரை பேசுங்கோ நாட்டை பேசுங்கோ, திருவழுதி நாடு என்னும் தென்கூருவூர் என்றும் மறுவினிய வன்முருணர் என்றும் அவர் எழுந்ததான அந்த தீர்த்தக்கரை, அந்த தீர்த்தம் ஆழ்வார் எழுக்கக்கூடியது. பக்கத்திலேயே தாமிரபரணி ஓடுறது. அவர் போய் அந்த தாமிரபரணி தீரத்தில் விட்டு போனாலும் அவ தாயார் சோப்பனா அந்த குழந்தை அங்கே இருக்கிறது வந்து இந்த பெருமாட்டை உட்காந்துட்டான். லட்சமாகும் அந்த கண் பொருணன் அந்த இடத்துக்கு போன உடனே தானே அவருக்கு அங்கே போய் உள்ள போய் பாருன்னு தோணும். அது வர வரைக்கும் தோணுதையோ அந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுக்கு சககாரி காரணமாக அந்த கண் பொருணையுடைய காற்று. சில சமயம் சில்லுன்னு காற்று பட்டா உணர்ச்சி உண்டாகும் போது கண்பொருளன் அங்கே சேர்த்திருக்கிறோம். மறுபடியும் கண்பொருளர் என்னும் மதுரவியோட கருத்தார் இந்த இடத்துக்கு வந்த உடனே தான் அந்த சிலுப்பு வருச்சுதான். எது எம்பெருமானுடைய கருணையினுடைய சிலுப்பு வருச்சுதான். ஆழ்வாராசு மறுபடியும் வன்பொருளர் என்னும் வன்பொருளர் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து. உத்தேசம் என்ன? ஆழ்வார் திருவடிகளே சரணம், அதான் சொல்லணும் உத்தேசம். அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய், அவர் திருவடிகளைத்தானே நினைக்கணும். என்னன்னு சொல்லி நினைக்கணும். என்ன சொல்லி ஆழ்வார் திருவடிகளை சரணம் நினைக்கிறதுனா திருவழுதி நாடு தென்குருகூர் மறுமினிய வன்பொருளர் அதை சொல்லு அப்படின்னா மதுரகதிகளுக்கு. நான் மதுரகதி ஆகக்கூடாதானே? நான் வந்து சுவாமி சிஷ்ய பிருந்தங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் மன்னாருடைய வாழ்க சொல்லுவோம். மன்னாருடைய பத்தி பேசலாம். மன்னாருடினா மன்னாருடைய ராஜகோபால சுவாமியை பத்தி பேசலாம். அதாவது ராஜகோபால் அற்புதமான எம்பெருமானுடைய. நான் வடூர்லயே எத்தனையோ வருஷம் இருந்தேன். ஆனா அந்த மன்னாருடைய ராஜகோபாலனை செய்திக்க முடியாத பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஊர் பெருமாள் பரவாயில்லை, அவரும் அதுக்கு மேலதான். இருந்தாலும் அந்த பெருமாளை செய்திக்கிற பாக்கியம் கிடைக்கல. எனக்கு ஒரு 18 வயசா சமயத்துலதான் 18 வயசா இருக்கச்சே மன்னாரு நிறைய தரம் போனேன். பெருமாள் சன்னிதிக்கு மட்டும் போல. அப்பதான் ஒரு வீருக்கு போயிருக்கேன். பெருமாளுக்கு விடாயாட்சி உற்சவம் நடந்திருந்தது. முன்னாடி பேருந்தவாளுக்கு தெரியும் விடாயாட்சி உற்சவம். இந்த முன்பக்கம் அந்த மணல் வெளியில நடுவுல ஒரு சின்ன மண்டபம், தீவிர மணல் வெளி. மன்னாடி ராஜகோபாலன் உற்சவம் அப்படின்னா பெருமாளுடைய உற்சவம் 2 உற்சவம் உண்டு. தெப்போற்சவம் ஆணி மாசம் நடக்கிறது. முதல் உற்சவம் பெரிய உற்சவங்கிறது 18 நாள் உற்சவம் பங்குனி மாசத்துல நடக்கிறது. பங்குனி ரோகிணி கணக்குன்னு எனக்கு ஞாபகம். பங்குனி ரோகிணிக்கு முன்னால அது நடக்கிறது. அது மாதிரி கடைசியா ஆரம்பிக்கும். இந்த வருஷம் பங்குனி மாசமாவே இருக்கும். அந்த ரோகிணி வந்த அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் பங்குனி பின்பாதி சித்திர மாசமா இருக்கும். நிறைய சமயத்துல அந்த ராஜகோபாலு கிட்டத்தட்ட 30 நாள் தாயத்து நடக்கும். முதல் 5 நாள் பிராச்சீனமான தாயத்து. அப்புறம் ஒவ்வொரு வியாபாரிகள் சங்கமும் ஒவ்வொரு நாள் கட்டி கட்டி நிச்சயம் ஒரு கிலோமீட்டர் ஓடி திரும்ப தினம் அங்க ஜம்னி சிங்கி சந்தனம் பூசிட்டு அவர் மாட்டுக்கு நின்று இருப்பார். எத்தனை பேர் வேணா செஞ்சுக்கலாம். 1000 பேர் 2000 பேர் செஞ்சுக்கக்கூடிய மனங்கள் போய் செய்திச்சு. அப்படியே பிரமிச்சுட்டேன் பெருமாளை பார்த்த உடனே. இந்த பெருமாள் அதான் சுவாமி திருநட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் உற்சவத்துலனா மன்னாடி ராஜகோபாலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பெரிய வித்வான நமக்கு உபகரிச்சிருக்கிறோம் அதுதான் ராஜகோபாலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா நம் சம்பிரதாயத்துல சொல்றா பெருமாளுடைய திருமேனி அனுபவத்துல ஈடுபட்டு ஆச்சாரியால் காலக்ஷேபம் சொல்லச்சே சிஷ்யாளுக்கும் அந்த பகவத் அனுபவம் பருகி பெருகுமா. அதே மாதிரி சுவாமியும் தன்னுடைய காலக்ஷேபங்கள்லாம் எம்பெருமானுடையதான திவ்யமங்கலத்தோட சௌந்தரியம் முதலானவைகள் ஆங்காங்க அனுபவிக்கச்ச பகவத் விஷயங்கள் தான் நடுவில் ஆழ்வார் எப்படி சாதிக்கிறார்னு வேதாந்த அர்த்தங்கள் சொல்லும் போது காண்பிக்கச்சேன்னு பார்த்தா அந்த ராஜகோபாலன் திருமேனியுடைய அனுபவத்தால இவர் குழந்தையா இருக்கிறதுலேருந்து அந்த குழந்தையோட திருமேனியை சேவிச்சுதான் சுவாமிக்கு இந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கோன்னு தோன்றது அடியனுக்கு. அதனால அந்த மன்னாடி ராஜகோபால சுவாமிக்கு 10 ஆண்டு அது இன்னைக்கு நம்ம ஸ்மரிக்கணும்.
சரி, ராஜகோபாலுடைய திருமேனியை சேவிக்கிறதுக்கும் வேதாந்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அவன் கிருஷ்ணன் சர்வோபனிஷதா காவகா ரோக்ஷா கோபாலநந்தனா பார்த்தோ வத்சகா சுதீஹி போக்தா யுத்தம் கீதாமிருதம் மகதி. அவன் தானே அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தான். அந்த அனுபவத்தால தான் சுவாமிக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சந்தேகம். அவன் திருமேனியை அனுபவிக்கச்சேலாம் அந்த லோக்தாவா இருக்கக்கூடிய கோபாலநந்தனுடைய திருமேனியை செஞ்சுக்கிட்டேலாம் ஆகாய இந்த லோக்தா அந்த சர்வ உபனிஷத்துக்களாகிற பசுக்களை கலந்து அற்புதமான அர்த்தங்களை கீதையில உபதேசித்தானேன்னு அது அந்த செய்தியோட ஞாபகம் உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, எவ்வளவு மோசமான இடத்துலையும் எவ்வளவு மோசமான சிஷ்யனா இருந்தாலும் அவன் மனசுல படும்படியா உபதேசித்து அடியேன்னு சொல்லும்படியா பண்ணானா அந்த ராஜகோபால். என்ன சுவாமி, அர்ஜுனன் எத்தனை வருஷம் கிருஷ்ணனோட பழகினான், சகஜமா பழகிருக்கான், அபச்சாரப்பட்டிருக்கான், அடிச்சிருப்பான் உதச்சிருப்பான், அது ஸ்லோகத்துல சொல்லணும். என்ன சுவாமி, ஒருத்தருக்கு தானே ஃப்ரெண்ட்னா சண்டை போடாம இருப்பாளா? யார் எவ்வளவு அடிச்சாலும் இருக்கு, நிச்சயமா அடிச்சிருப்பான், சொல்லக்கூடாது. சொன்னா அபச்சாரம் அடிச்சிருப்பான். அந்த மாதிரி நீட்டியில எத்தனை நாள் அவன் எத்தனை விதமா அணுகிருப்பான். அப்பெல்லாம் அவனுக்கு அந்த சந்தேகம் இல்லை. கௌரவ சபையில பிரதிக்க பண்ணச்சே சந்தேகம் இல்லை. 18 வருஷம் அதுக்காக துடிக்கச்சே சந்தேகம் இல்லை. சிவபெருமான இடத்துல போய் வரங்கள்லாம் அந்த அஸ்திரங்கள்லாம் அங்கிக்கச்சே சந்தேகம் இல்லை. இத்தனையும் சேர்த்த அப்புறம் இவர் தூதெல்லாம் போயிட்டு வந்து தீர்மானமா யுத்தத்தை பண்ணி அப்ப கொண்டு போய் ரதத்தை நிறுத்தினோடனே அவருக்கு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, புத்தகம் பார்க்கறதுனா புரிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. சதையில போய் உட்கார்ந்த உடனே சூத்திரம் கூட ஞாபகம் வரும். அடியனுக்கு சொல்றேன், சுவாமிக்கு இருக்க அடியனுக்கு சுவாமியுடைய சிஷ்யவர்த்தங்களுக்கும் இல்லை. அந்த மாதிரி எதுக்கு சொல்றேன்னா, அங்க போன உடனே இவருக்கு அந்த சந்தேகத்துல அவருக்கு சந்தேகம் என்னன்னா, முதல்ல இருந்த இடத்துல அவருக்கு ஒன்றும் புரியல, நடுவுல கொண்டு போய் நிறுத்தினார். அப்பதான் சந்தேகத்துல தெளிவு வந்தது. மனசு வருதான், முதல்ல சந்தேகங்களுக்கு மனசுல படல, கொண்டு போய் நடுவுல நிறுத்தினோடனே சந்தேகம் வந்துதான். ஏன் சுவாமி, சந்தேகம் உடனே வரக்கூடாது, நடுவுல போனோடனே சந்தேகம் வந்துதான். ஏன் அப்படின்னா, சந்தேகமே திக்கோட்டிக்க இல்லையா, இது பாதி அது பாதி, இப்படியே இருந்தா ஒரு வேலை இப்படியே பார்த்துட்டு இருப்பான், அங்க போனா அப்படியே பார்த்துட்டு இருப்பான், நடுவுல போனோடனே சந்தேகம். எந்த இடத்துல யுத்தம் ஆரம்பிக்க வெளியே இருக்க சந்தேகம் வந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல யுத்தம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டேன். இது என்ன இப்ப இந்த காலத்துல நடக்கிற மாதிரி சிவிநாதா சுவாமி முதல் நாள் காத்தாலன்னா ஒண்ணுமே கிடையாது, மறுநாள் நம்பி என்ன பண்றதுன்னு தீர்மானம் பண்ணுவா. 3 நாள் செமினார் என்ன பண்ணுவா, முதல் நாள் முழுக்க செமினார்ல என்ன பண்ணணுங்கிறத விசாரம் பண்ணுவா. 2வது நாள் செமினார் நடக்கும், 3ஆம் நாள் காத்தால் வேலைக்கு ஃபங்க்ஷன் ஆயிடும். ஒரு நாள் என்ன சிந்தனை பண்ணணுங்கிறத என்ன பண்ணணுங்கிறத சிந்தனை பண்றதுக்கு ஒரு நாள், மறுநாள் சர்டிபிகேட் வாங்கிட்டு வருது. அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி என்ன பண்றான், அங்க போய் அடுத்த நிமிஷம் எல்லாரும் அஸ்திரம் விட ஆரம்பிச்சானா எல்லாம் நேரம் வந்து விழ போகுது. அந்த இடத்துல போய் சந்தேகம், சரி ஐயோ இங்க சந்தேகத்தான் கேட்கக்கூடாதுடாப்பா, சாமி யுத்தம் பண்ணு, சாயங்காலம் பாத்திரைக்கு வா, அங்க வந்து என்ன வேணா சொல்லு, அப்ப அழு நல்லா சொல்லிட்டேன் சொல்லலாமோ. இப்ப கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவகா பிச்சாமித்வா தர்ம சமூட ஜெயதாக எத்யான் நிச்சிதம் ரூஹி தன்மே சிஷ்யத்தேகம் சாதிமான் துவாம் பிரபந்தம். அவன் உள்ள உடனே விடாது, கவலையே விடாதுடா நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். தெய்வோன்னு வச்சாரு. பார்த்த உபபத்திலே கிருத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் செக்கா உத்திஷ்டபலந்தபா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா நத்தேவாதம் ஜாதுநாதம் ஆரம்பிச்சு 18 அத்தியாயமும் உபதேசம் பண்ணோடனே அவன் என்ன சொன்னான், இதோஸ்மி கத சந்தேகா கரிஷே வசனம் தவனம். இடம் சரியான இடம் இல்ல, அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஏடாகுடமான சந்தேகம். இவர் அஸ்திரம் எடுக்க மாட்டேன்னு இருக்க, அஸ்திரம் எழுதுன்னு சொல்ற. நம்ம பட்ட காரியத்தை தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். நமக்கு சந்தேகம் இருந்தா அந்த கேள்வியை சபையில கேட்கவே கூடாது. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன், இவர் அஸ்திரம் எடுக்க மாட்டேன்னு சொல்லி துணி நல்லா சண்டை போடுது, குழு பரஸ்பரம் இருக்கும். இவர் பண்ண மாட்டேதான், நான் பண்ணி பாவம்லாம் சம்பாதிக்கணும் கேட்கலாம்ல. அந்த பிள்ளைய அவன் கேட்கறேன், டெய்லி பண்ணுடா, எல்லாரையும் கொள்றதே உனக்கு தர்மம். எனக்கு வாங்க நீ பண்றதுக்கு என்ன கிடையாது, நான் பிரதிஜை பண்ணிட்டேன். இவரும் நீ அவனும் சண்டை போடுறான், நல்லா இருக்குட்டா அவனோட சண்டை போட்டேன்னா என்னன்னா இவர் வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போனதேனா விஷயம் என்னன்னா, அவ்வளவு ரொம்ப தகாத இடத்துல இல்லையா, அஸ்தான ஸ்நேக தானே,
அந்த இடத்துல வர செய்யும் அவனையும் சிஷ்யனாக்கி அவனுக்கு உபதேசத்தை பண்ணி அவன் கரிசியை வந்தனம் தப்பான்னு சொல்லும்படியா பண்ண பாருங்கோ. அதே மாதிரி நம் சுவாமியும் அவர் ஒத்தனுக்கு பண்ண, இவர் பல பேருக்கு பண்ற, இவாளும் பல இடத்துல கேட்கிறா. என்ன அப்படின்னா பித்தருக்கு பக்கத்துல சில பேர் கேட்பா, பித்தருக்கு இன்னட பக்கம் சில பேர் கேட்பா, தூணுக்கு பக்கத்துல நின்று கேட்பா, தூணுக்கு முன்னால நின்று கேட்பா நிசுமனுக்கு முன்னால, தூணுக்கு பின்னால நின்று கேட்பா நிசுமனுக்கு பின்னால, நிசுமனுக்கு பின்னால செகரத்தாடுவான், செகரத்தாடுவானுக்கு பின்னால நிசுமன் இல்லையா? அந்த மாதிரி ரீதியில செகரத்தாடுவானுக்கு முன்னாடி நின்று கேட்பா, செகரத்தாடுவானுக்கு பின்னாடி நின்று கேட்பா. இவ எங்க கேட்கிறாங்கிற விஷயம் இல்லை, கேட்கிறாளா சுவாமி உபதேசித்தார். யார் கேட்கிறாங்கிற பார்க்க மாட்டார். இவர் பார்த்த உடனே அவளுடைய அதிகாரி வந்து தெரிஞ்சிடும். நான் உங்களை போல சொல்லல, சரியா? இவர் பார்த்த உடனே வந்து கேட்கிறவா யாருங்கிறது அது எப்படி கண்டுபிடிப்பார் தெரியல. நான் ஒரு மாசம் ட்ரைனிங் போக வேண்டியதுதான் சுவாமி கிட்ட. ஏன்னா 30 வருஷம் ஸ்கூல்ல சொன்னாலும் இந்த பாடமும் நமக்கு வராது. அந்த மாதிரி லௌகிகால், சாமானிய லௌகிகால், விசிஷ்ட லௌகிகால், அர்த்த லௌகிகால், அர்த்த வைதிகால் சொல்ல சொல்றேன் நினைச்சுக்காதீங்கோ. காலத்தோட ஸ்திதியில இருக்கக்கூடிய வெவ்வேறு நிலைமைகள் இருந்தாலும் என்ன அப்படின்னா எழுத்தே தெரியாதவும், எழுத்து தெரிஞ்சவும், எழுத்து தெரிஞ்சாலும் படிக்க முடியாதவும் அப்படிங்கிற ரீதியில நான் உங்க யாரையுமே சொல்லல. இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் சுவாமி சொல்லி பரம ஞான நிதிகளா பண்ற அப்படிங்கறது அவருடைய அனுபவம். இது நான் சொல்லல, இவருடைய சிஷ்யார் எங்கிட்ட சொன்னான். அவ என் காதோட சொன்னதான் நான் இங்க சொல்றேன். சரிதானே? எல்லாம் சரியா சொல்றது. அந்த மாதிரி ரீதியில என்ன சொல்றேன்னா இதுவும் யாருக்கேந்து சுவாமிக்கு ஏற்பட்ட பாடமும் அப்படின்னா அந்த ராஜகோபாலனிடத்திலேருந்து இந்த ராஜகோபாலனுக்கு வந்த பாடம். சரிதானா? இதுல நடுவுல ஒரு ராஜகோபாலன் உள்ளதாமா, அவரையும் சேர்த்துக்க வேண்டாமா? பகவானான ராஜகோபாலன், இவர் பாகவதோத்தமரான இந்த காலட்சேப கோஷ்டிக்கு சுவாமியான ராஜகோபாலன், நடுவுல மத்தியரா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய ராஜகோபாலன். அது யாருன்னா முக்கூர் ஐசிங்கர். ஏன்னா அடியன் கேள்விப்பட்ட வரைக்கும் முக்கூர் ஐசிங்கர் தான் சுவாமியை முதல்ல திருச்சி பணிகொண்டதா அடியன் கேட்டிருக்கேன் இல்லையா? பஞ்சசம்ஸ்காரம் பஞ்சசம்ஸ்காரம் அவங்க ஆனத்தால அந்த ஐசிங்கர் அப்படி பூர்ணமா அப்படி கடாட்சி யாருதான் அந்த பிள்ளை ஐசிங்கர் பாவத்துக்கு சொல்றேன் தப்பான்னு கேளுங்க. இருக்கிறேன் ஒசரமா நீட்டமா நிச்சயாப்புல நம்மளை விட ஒசரமா நிக்கிறாரு கூட. அப்பவே சுவாமி கொஞ்சம் தீர்க்காவிதியா தான் இருப்பார். முக்கூர் ஐசிங்கரை காட்டும் தீர்க்காவிதியா தான் இருப்பார். இந்த அனுபவத்துக்காக சொல்றேன், அவசாரமா இருந்துடக்கூடாது. கொஞ்சம் ஒசரமா நிக்கிறாரு. நமக்கு எதிர்க்க ஒசரமா இப்படி நிக்கிறது இந்த பிள்ளை அப்படின்னு யோசனை பண்ணிருப்பார் முக்கூர் ஐசிங்க. சரி இந்த மாதிரியே ஒசரமா இருக்கட்டுவேன், இவர் ஒசரந்தா தப்பா என்ன, நம்ம சிஷ்யன் தானே ஒசரடாமே அப்படின்னு ஐசிங்களுடைய பூர்ண கடாட்சத்துக்கு விஷயமானத்தால அந்த ராஜகோபாலனுடைய கடாட்சத்தால, அந்த ராஜகோபாலனுடைய கடாட்சம் முதல், இந்த ராஜகோபாலனுடைய கடாட்சம் 2வது. அதனால இந்த ராஜகோபாலாச்சார் சுவாமி பிரியாச்சார். சரி இது போராதுன்னு நடுவில் இன்னும் சில ராஜகோபாலன். அது யாருன்னா விஜயவளன் கிருஷ்ணமாச்சாரிகிற ராஜகோபாலன். ராஜகோபாலன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் ராஜகோபாலன். அதனால அந்த விஜயவளன் சுவாமியினுடைய அனுகிரகங்கிறது இவருடைய புத்திய நன்னா திருச்சி கூட்டி சுவாமியை சாதிப்பேன். அது சொல்றதுல சேர்த்து கூட ஐசிங்கர் சாதிச்சது கூட இன்னொன்னு அப்படி தீட்டி வச்சதான தர இப்ப ராஜகோபாலன் ராஜகோபாலன் ராஜகோபாலாச்சார் அப்படி வந்ததுங்கிறது நாம் சிந்திக்க வேண்டிய 3 ஆச்சாரியர்கள் இல்லையா? பெருமாள் ஆச்சாரியன் தான், பெருமாச்சாரியனான ஆச்சாரியன், சுவாமிக்கு ஆச்சரியமான ஆச்சாரியனான முக்கூர் ஐசிங்கர் ஆச்சாரியன். அதுவும் நம்ம அவசியம் அனுசந்தேயம் பெற்றால ராஜகோபால திரயம் அப்படிங்கிறது இன்றைய தின உபன்யாசத்தோட ஒரு பாதியோ 1/4 அதை எத்தனை நேரம் நீங்க சொல்லலாம்னு சொல்றத பொறுத்தது. எனக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா மேல சொல்றேன், இல்லைன்னா அதோட நிறுத்திக்கிறேன். முடிச்சுடலாமா? அவகாசம் தெரியாது, நீங்க என்ன காரியக்கிரமம் வச்சிருக்கேன்னு தெரியாது. கிடையாது. அதனால ராஜகோபால திரயம் அப்படிங்கிறது இந்த தினம் ஒரு பருவா சுவாமியை பத்தி நாம் அனுபவிக்க வேண்டிய இடத்துல என்னன்னா 2 ராஜகோபாலால அனுகிரகிக்கப்பட்ட ராஜகோபாலன் இவர். இது எப்படிடா இந்த அனுபவம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா விஸ்வகுநாத சித்தம் கூட வெங்கடாதிபதி சாய்கிற ராமானுஜால் 2 பேர். ராமானுஜால் 2 பேர் சிவன் முதல் அனுபவத்தில் சொல்லும் போது ராமானுஜால் 2 பேர். 2 பேரும் என்ன பண்ணானா யாமுன தீர்த்தத்தை பருகினா. யாமுன தீர்த்தத்தை பருகினா. அது எதுக்காக பருகினா அப்படின்னா அதை பருகி அவ சந்தோஷமா இருந்து
நரகத்தை அழிக்கிறதுக்காக, நரகனை அழிப்பதற்கு, நரகத்தை அழிப்பதற்கு. அதுல முதல்ல தோணினவர் யமுனா தீர்க்கத்துல ஆழ்ந்து அமிழ்ந்து நரகாசுரனை வதம் பண்ணி லோகத்தை பவித்திரமாக்கினார். எப்படி பவித்திரமாக்கினார் அப்படின்னா, அந்த அவதாரத்துக்கே சாரமான ஒரு காரியத்தை பண்ணார். அந்த அவதாரத்திலே தயையாலே அவர் செய்த உயர்ந்த காரியம்னா எது அப்படின்னா, தயையாலே அவர் செய்த உயர்ந்த காரியம் கீதோபதேசம். எத்தனையோ வதம் பண்ணதே, அதெல்லாம் விட தயையாலே அவர் பண்ண உயர்ந்த காரியம் கீதோபதேசமா அப்படின்னா, மற்ற வதங்கள்லாம் தயையால பண்ணாலும் அதுல ஏதோ ஒரு இடத்துல நிரோதம் இருக்கு. ஒருத்தர் அடிச்சிருக்கார், ஒரு குழந்தைய சமாதானம் பண்றாரு, இன்னொருத்த அடிக்கிற மாதிரி பாவனை பண்றது, இன்னொன்னு அடிக்கிறது, அது தப்பு தானே. இந்த குழந்தைய சமாதானம் பண்றது, அந்த குழந்தை அடிக்கிறது, இந்த குட்டி பாப்பாவை சமாதானம் பண்றது, பெரிய பாப்பாவை அடிக்கிறது, இதெல்லாம் கூட அதுலையோ அதை பண்ணலாம். அவன் சாது அவனை துஷ்டனை இங்க பண்றான், அதுக்காக நரகாசுரனை வதம் பண்ணலாம். ஆனா அது முழுக்க கருணா காரியம் இல்லையா. என்னன்னா, எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இந்த உபதேசத்தாலே திருந்தட்டும் அப்படிங்கிறதுக்காக கீதையை பண்ணலாம். அதனால அதுதான் கருணா காரியம். அது எப்படி தெரியும்னா, தயையாலே எம்பெருமானே நீ அவதரிக்கிறாய் ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் போது சுவாமி தயே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கச்சு, பிரபூத விபூத திஷத்பரண சின்ன விஸ்வம்பராபர அபநயன கலாது. நீ அவதாரம் பண்ண எதுக்காக? இந்த காரணத்துக்காக அவதாரம் பண்ண. எந்த காரணத்துக்கு? ரொம்ப பாரம், தூக்கவே முடியல, கொஞ்சம் சித்த இறக்கி வச்சுடலாம், அதை போக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ண. யாருடைய பாரம் போறதுக்கு? விஸ்வம்பரான்னு சொல்லக்கூடிய பூமியினுடைய பாரம் போறதுக்கு. பூமிக்கு எது பாரம்? இத்தனை ஜீவராசிகள் அது மேல சஞ்சரிச்சாலும், அத அந்தந்த இடத்துல இடிச்சு துவைச்சாலும், அந்த இடங்கள்ல பள்ளம் பண்ணாலும், எத்தனையோ மலைகளை பேத்து போட்டாலும், எத்தனை மாடிகள் கட்டினாலும் வராத பாரம், வராத கஷ்டம் அவளுக்கு. துஷ்டால் அந்த இடத்துல பிறந்து சில தகாத அடாத செயல்கள் பண்ணா பாரம் அதிகமாயிடுமா? துஷ்டால் அதிகமானா பாரம். யார் துஷ்டாலா அவதாரம் பண்ணியிருக்கா, யார் துஷ்டாலா பிறந்திருக்கா அப்படின்னா, விபூதர்கள் தேவர்கள், அவர்களுடைய விஷத்தான அசுரர்கள், அவர்களே ராஜாக்களா பிறந்துட்டா. அசுரர்களே ராஜாக்களா பிறந்தா என்ன அப்படின்னா, அசுரர்கள்னு வரச்சே சில சமயம் பயந்துன்னு மட்டும் காரியம் செய்வாராம். அந்த அசுரன் அண்ணன் போயிட்டா அதை செய்ய மாட்டான். 4 பேரை கூப்பிட்டு அசுரனா இருக்கிறவன் அவனை போட்டு அடி, 4 அடிச்சிடுவான். அவன் அண்ணன் போனவனே அடிக்க மாட்டான். இவனுக்கு சுபாவமா இருக்கிறது. அதே அசுரன் ராஜாவா பிறந்து ராஜாவோட கட்டளையா அவனை அடின்னு போட்டுட்டா 4 அடிச்சிருப்பா. ஏன்னா ராஜாவோட கட்டளைய மீறக்கூடாதுன்னு சாஸ்திரம். பிரபூத விபூத விஷத்பரண சின்ன விஸ்வம்பரா, அவளே ராஜாவா பிறந்து பூமிக்கு பூமேகே பாராய மானானா. அந்த கத்திரியாளுடைய தௌத்தியம் தாங்காம பாரம் அதிகமாயிடுச்சு. அந்த பாரத்தை போக்கணும். பர அபநயன சதாது. தயாதேவியே துவம் அவதாரிய லட்சுமிதரம், லட்சுமிநாதனான பெருமானை நீ அவதரிக்க பண்ணி என்ன பண்ண? வசந்ததான ஒரு தீபம் ஏற்றி வச்ச. அந்த தீபத்தை ஒரு தேகலை தீபமா பண்ண. நிகம சௌத தீபச்சியா, வேதங்களாகிற வேதாந்தங்களாகிற ஒரு மாளிகை மேல ஏற்றி வச்சதான விளக்கு மாதிரி. இந்த காலத்துல புரியணும்னாக்க அங்கங்க மெயின் ஜங்ஷன்ஸ்ல பெரிய லைட் போட்டுதான் வரும். அந்த லைட் மாதிரி நிகம சௌத தீபஸ்ரீயா, அந்த தீபத்தோட ஒளி மாதிரி காந்தி உள்ளதான் வித்வான்கள் போற்றக்கூடிய, வித்வான்கள் எங்கும் நிந்தனையே செய்யாத, ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் பல வித்வான்கள் போட்டி போட்டு எந்த பட்சத்தை தான் இது சொல்றதுன்னு வியாக்கியானம் பண்ணும்படியான கீதை. விபர்த்தி கீதையா ஜெகதி கீதையா அந்தம் சமஹா. அதாலே இந்த அஜ்ஞானங்கிற இருளை போக்கினவாறு அதுதான் தயா காரியங்கள்லயே நம்பர் 1 காரியம். கிருஷ்ணாவதாரம் என்னென்ன காரியம் வரிசையா லிஸ்ட் போடுங்கோ, ஒரு 5000 10,000 எதவானா இருக்கோ, அதுல இந்த கீதோபதேசம் மெயின் காரியம். மற்றது எல்லாமே முழுக்க பூர்ண கருணா காரியம் சொல்ல முடியாதான் சுவாமியினுடைய அபிப்பிராயம். அதை சாதிச்சார் வெங்கடாதிபதி. சயோ புராணா பிரணிநாய கீதாம் ராமானுஜோ யாமுன தீர்த்த சேவா பரௌ வீணோ நரகம் நிரோதும். சயோ புராண பிரணிநாய கீதா. 2 ராமானுஜால் அவதாரம் பண்ணா. அந்த 2 ராமானுஜால ஒருத்தன் பகவானுடைய அவதாரம், இன்னொருத்தர் ஆச்சாரிய அவதாரம்.
இதுவே பெருமாள் அவதாரம் இல்லையா? அது வேற விஷயம். இந்த இடத்துல அவர் சாதிக்கிறது ஒண்ணு பெருமானுடைய அவதாரம், இன்னொன்னு உடையவர் அவதாரம். தயோ புராணா பிரணிநாய கீதா சத்யா நவீனஸ்து. அந்த கீதைக்கு பின்னால் வந்த ராமானுஜர் சட்டான டீக்கா பாஷ்யத்தை பண்ணார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம ஆச்சாரியாலாம் நம்ம அனுசந்தானம் பண்ணி நம்ம பெரியவாள்லாம் காண்பிச்சிருக்கா. பாஷ்யகாரகா புதன் பூமோ பாஷ்ய பிரவசனாதரா நித்யூபேனாதரஸ்தஸ்மை சடகோபாயம் பண்ணணும். அருண் சுவாமியுடைய மங்களம். அதே மாதிரி வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம்சோதவாபவே கிரீந்திராம்சோதவே தேவம் தத்யாயாத்மங்கலம். அதோட விஸ்தாரமும் மங்களத்தில் வருது. கிரீந்திராம்சராங்கிறது விஸ்தாரம். அந்த மாதிரி ரீதியில சுவாமி அத்தனை ஆச்சாரியாருடைய அனுகிரகமும் பெற்றவர்ங்கிறது சுவாமியை பத்தினதான மங்களாசாசனத்துல 2வது அம்சம். இதுக்கு மேல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமிக்கு பல்லாண்டு பாடிக்கணும். வேற ஒண்ணும் திருமேனி பாடத்தை பார்க்கணும். சுவாமி நம்ம கிட்டதான் எவ்வளவு பிரியம் இருந்ததுன்னா தன்னுடைய திருமேனி இவ்வளவு குறைவா சிரமங்கள் எத்தனையோ இன்னைக்கு உடம்பு முடியாத போதும் வந்திருந்து சிஷ்யாள் எல்லாரும் சேர்ந்தாப்புல இன்றைய தினம் பகவத் அனுபவத்தை பண்றாரா அப்படிங்கிறத கடாட்சிக்கும்படியா அனுகிரகம் பண்ணும்படியான ரீதியில சுவாமி ஏழ்றார். அப்படின்னா தான் எத்தனை சிரமங்களை கொடுத்துட்டு ஏழ்ற. எந்த விதமான சிரமமும் இல்லாதபடிக்கு சுவாமி காலக்ஷேமசாரி விஷயகிரிய பார்த்தா, உபன்யாசங்கள விஷயம் சொல்லச்சேன்னு பார்த்தா, அந்த வேதாந்த கிரந்தங்கள் அப்படியே பங்கிய மொத்தமும் சுவாமி சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாகவும் எல்லா கிரந்தங்கள் எந்த ஆச்சாரியாலையும் விடாமையும் தர்மபூத ஞானம் எனக்கு எதுவும் சொல்லக்கூட வரல. தர்மபூத ஞானம் அப்படின்னா தர்மபூத ஞானத்தை பத்தி அந்த சித்தித்ரயத்துல எந்தெந்த இடங்கள் உபலப்தமான பாகத்துல அதோட பிரஸ்தாவம் இருக்குமோ அது, வேதாந்தங்கள்ல எங்கெங்க பிரஸ்தாவம் இருக்குமோ அது, அந்த வேதாந்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரஸ்தாவத்துக்கு வேண்டியதான உபனிஷத் பாஷ்யத்தோட அம்சம், ஆளவந்தார் எந்தெந்த இடத்துல சாதிச்சிருக்கிறதுங்கிற அம்சம், அதற்கு தந்தாப்புல ஆழ்வார்கள் சாதிச்சிருக்கக்கூடிய விஷயம், அதற்கு மேல ஸ்ரீபாஷ்யக்காரர் எந்தெந்த இடங்கள்ல எப்படி சாதிச்சிருக்கார், தேசியன் எங்கெங்க சாதிச்சிருக்கார், சுவாமி பாஷ்யக்காரருக்கு எம்பெருமானாருக்கும் தேசியனுக்கும் நடுவுல இருக்கிற ஆச்சாரியால் அம்மாள் முதலானவா எங்கெங்க சாதிச்சிருக்கா, தேசியனுக்கு பின்னால சந்ததி கட்டு வந்தவா எல்லாம் எங்கெங்க சாதிச்சிருக்கா, எது சாதிச்சிருக்கா, அதுல எது விசேஷம், இப்ப எழுதுகிற ஐசிங்கர் வரைக்கும் தான் காலக்ஷேபம் கேட்ட விஷயம் வரைக்கும் ஒரு நிர்ஜரமா சொல்லுங்க, ஒரு பிரபாகமா வந்துடும். அது என்ன விசேஷம் அப்படின்னா கேட்கிறவாளுக்கு புரியுமானா கேட்க கூடாது. ஐயோ அப்படின்னா கேட்க கூடாதுன்னா எதுக்கு சொல்றேன்னா கேட்கறதே சிரவணம். அதை கேட்டு பார்த்தாதான் தெரியும். அத கேட்டு பார்த்தாதான் தெரியும். எப்படி சங்கீத ஞானமே இல்லாதவன் கூட வசந்ததான சங்கீத கச்சேரியில போய் உட்கார்ந்தானா தன்னையும் அறியாம பசுல் வேத்தி சுசுல் வேத்தி வேத்தி கானரசம் பணி அப்படின்னு சொல்லுவானோ, அதை அனுபவிப்பானோ, அந்த மாதிரி ரீதியில சுவாமி உபன்யாசங்கள்ல வேதாந்த விஷயம் வரச்சேன் அந்த நம்ம சம்பிரதாயங்கிறது அழிக்க முடியாதது, இதற்கு நிகர் ஒண்ணும் இல்லைங்கிற அந்த செருக்கு சுவாமியினுடைய பிரபாகத்தில். இது எத்தனை பேர் இருந்தாலும் அசைக்க முடியாது சுவாமியினுடைய வாக்கிய பிரபாகத்தில். அது கேட்டா சுவாமி நான் ஒன்னும் சொல்லல, அவ சொல்லியிருக்கா நான் சொல்றேங்கிறார். அது எங்களுக்கு வந்தது அவர் சொல்றது. அதனாலதான் we love you much, we respect you muchங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அதே மாதிரி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல தான் we are wonderstruck. முடியும் வந்துடா அவர் சாய்ச்சாரி ஒரு சாய்ச்சாரி கேட்டு இருக்கோம், இந்த மாதிரி சாரிக்கிறாரு சுவாமி அப்படின்னு நமக்கு we are wonderstruck. அது சுவாமி நடத்துறாங்க. அதுக்கு அடுத்தது இவ்வளவு சொல்ற சுவாமி ஒன்றும் தெரியாது தெரிவிக்கிறாங்க we respect you. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடியே அனுகிரகிக்கணும், காலக்ஷேபம் சாய்க்கணும், அடி எனக்கு அனுகிரகிக்க வேணும், என்ன காலக்ஷேபம் ஒரு கிட்ட சேர்த்துக்கணும், பிரார்த்திக்கிறோம். we become devotees to you much. அதுக்கப்புறம் சுவாமி இஸ் த பெஸ்ட் சுவாமி, தட் சுவாமி இஸ் nil, he is nothing in front of this சுவாமி. அது அடுத்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை எங்க பார்க்கிறேன் அப்படின்னா சுவாமியினுடைய சிஷ்ய வர்க்கங்களுடைய மனசுல நான் பார்க்கிறேன். இதுல சில பேர்கிட்ட இது அத்தனை ஸ்டேஜையும் பார்த்திருக்கேன். சுவாமி உபன்யாசத்துக்கு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, சுவாமி அப்படி சாதிக்கிற என் சுவாமி கிட்ட காலக்ஷேபத்துக்கு வரேன், அவசியமா சாதிக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கேன். சுவாமி 3 நாள் இந்த விஷயத்தை சொன்ன சரவண ஸ்லோக விஷயத்தை
நீங்க தானே சொன்னேன் சர்வ ஸ்லோகம் 2 யோஜனையும் 3 நாள் சுவாமி எங்க ஒவ்வொருத்தரையும் கேட்டு சமாதான உஷாதகநாதன் தான் சொன்னது. 3 நாள் எங்க ஒவ்வொருத்தரையும் சொல்ல பெற்று பார்த்துட்டு தான் சுவாமி அடுத்த வரைக்கும் போனார். சொன்னா இல்லையா? நீங்க சொன்னேன், நான் கேட்டேன், இல்லைனாலும் ஆமான்னு சொல்லுங்க. சுவாமி நியமித்து அவ தேசிய அஷ்டோத்திர அனுபவத்துல வியாக்கியானத்திலே அவர் பாட்டாச்சார சுவாமி சாதிச்சிருக்க 2 யோஜனையும் அவ காலட்சேபம் சொல்ற அளவுக்கு சொல்றாங்க. சத்தோடப்பட்டேன், நான் பொறாமையும் பட்டேன். அவளுக்கு சொன்னேன். அப்ப சொன்னா அவ சொன்ன வார்த்தை இந்த ஒண்ணு கூட அப்பழுக்கு ஒண்ணு கூட நான் சேர்க்கல. அவ சொன்ன வார்த்தை, இந்த 2 யோஜனையும் சுவாமி 3 நாள் சாதிச்சவங்களுக்கு அங்க காலட்சேப கோஷில ஒவ்வொருத்தரையும் சொல்ல வச்சு திருப்பி நாங்க சொன்ன அப்புறம் தான் சுவாமி அடுத்ததுக்கு போனார். இல்லைன்னா நீங்க எனக்கு எதிர்க்க உட்கார்றதுல பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவ அந்த மாதிரி அவர் சொல்வார்னு சொன்னதை 2 நாள் நான் சுவாமிகிட்ட பார்த்தேன். சதையில ஒருத்தர் முடியல பாவம் பார்க்க அவகாசம் இல்லை. சுவாமி சாதாரணமா உபகாரம் தான், நானும் அந்த மாதிரி போயிருக்கேன், சுவாமி உபகாரம் பண்ணிருக்கேன். நான் தப்பிச்சுட்டேன். அவர்கிட்ட ஏதோ சுவாமி அவர்கிட்ட கேட்டார். அவர் ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், பைசா சொல்ல ஆரம்பிச்சார். அவரால் உபபத்தி பண்ண முடியல. சுவாமி சாய்ச்சார், நாளைக்கு வாரும் காத்தால வாரும் நான் சொல்லி வைக்கிறேன், இப்படி சொல்லணும்னு. அந்த மாதிரி மத்தியானம் சொல்லு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் சுவாமி. அப்ப அவர்கிட்ட பாயிண்ட் பிளாங்கா சுவாமி சொல்லி நான் உங்க சொல்ல வைக்கிறேன், இல்லைன்னா நீ பார்த்து வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சுவாமி சொன்னத நான் நேரக்க பார்த்தேன் பரீட்சா அதிகாரியா. அதனால இது எதுவுமே நான் பொய் மட்டும் அதிகமா சொல்றது இல்லை, சொல்றது இல்லை. எப்பவுமே சொல்லாம எப்பவுமே சொல்லாம இருந்தா நம்ம மனுஷனாவே இருக்க முடியாது. வெரி ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அப்படி இருக்குச்சு. அதனால அதான் நான் சுவாமி கிட்ட பார்த்திருக்கேன். அந்த அந்த மாதிரி சுவாமியினுடைய வாக்பன்மை அப்படின்னாக்க துணை தேவசதா ஸ்வதியாக தயாதரங்காந்தரா கடாட்சாக ஸ்ரோத்ரே பூங்கா மந்தன் சரந்தீம் சரஸ்வதி சம்ஸ்கிருத காமதேவி. உடனே காலட்சேபம் போயிட்டு போய் ஆத்துல போய் இரும்புப்படியை திறந்து பார்த்து ஒரு ₹1,00,000 இருக்கான்னு பார்க்க கூடாது. சம்ஸ்கிருத காமதேனும்னா அண்டினவாளுக்கு அவ ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுங்கிறது விஷயம். மனசு நிம்மதி, அந்த அனுபவம். இந்த அனுபவத்துக்கு முன்னால மற்ற அனுபவங்கள்லாம் லூசுன்னு போகக்கூடிய அனுபவம் அது கிடைக்கிறது. சுவாமியுடைய வாக்மன்மையில ஜிக்வாக சிம்மாசனம் அபியுபேயாக வேற என்ன வேணும் நமக்கு அனுபவிச்சு ஆரம்பிச்சு. அப்ப நாம் என்ன பண்ணணும், சுவாமி அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கணும். அப்படின்னா சுவாமியுடைய திருமேனி பதிவரா நாம் இருக்கணும். சிக்காடுகள் உத்தேசம் நீ இருந்திருக்கியான்னு கேட்கிறாருங்கோ, நான் இல்லைன்னா அது என்னுடைய பாவம், நீங்க இருக்கக்கூடாது, நீங்க அந்த பாவத்துக்கு ஆளாகக்கூடாது. நீங்க ஆளாடல, நீங்க சுவாமியுடைய திருமேனியில பதிவோடு தான் இருக்க. அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன். அதை எதிரக்கையே கோஷ்டியில சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது அவசியம் இல்லை, அதனால சொல்லல. அது மற்ற கோஷ்டிகளை சொல்றேன். சுவாமியுடைய சிஷ்ய பிருந்தங்கள் சுவாமியுடைய திருமேனியில பதிவோட இருக்கா? அது எந்த ஊருக்கு போனாலும் காலையில அழிச்சுட்டு போறா, திருப்பி காலையிலேயே கொண்டு வந்து விடுறா. அது ஏசி காரா பாக்குறா. சுவாமிக்கு ஜலமா இருந்தா ஏசி கார் அனுப்புறது இல்ல. என்ன சுவாமி ஜலமா இருந்து சுவாமி நல்ல ஏசி போ அப்படின்னா ஏசி கார் அனுப்புறது இல்ல. எங்க போனாலும் சப்ளாஸ் டிக்கெட்டே வாங்கித்தரா. சுவாமி எங்க எடுக்கிறோம் அதற்குள்ளான உபகரண பாரங்களை சமர்ப்பிக்கிறார். அப்படிங்கறத நான் எங்க சொல்லணும்னா உங்ககிட்டயே நீங்க செஞ்சுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை, மற்றவங்கிட்ட சொல்லணும். மற்ற காலட்சேப கோஷ்டிக்கிட்டே சொன்னா அவா தங்கராஜாரி அழகி செய்வோம் இல்லையா, அங்க போய் சொல்ல வேண்டிய விஷயம். திருமேனி பெரியவர்களா இருக்கே பாருங்கோ, இதுல குழம்பு இல்லாம சுவாமிக்கு பல்லாண்டு வாடி பிரார்த்திக்கணும். தெரியுமா, நமக்கு சுரூபம் தான். ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கையில் உள்ள அனைத்தும் மாற்றியவருக்கு ஒரு கைமாறும் ஆயினும் காணகில்லாம் போற்றி உகப்பதும் குந்தியில் கொள்வதும் பொங்குபுகள் காட்சி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னர் பெற்ற கட்சியே. சுவாமியினுடைய இந்த உற்சவங்கிறது 6 நாள் முன்னால முக்குடைய சபா ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னாக்க போன சனிக்கிழமை சரஸ்வநாம வைபவம், சனிக்கிழமை சரஸ்வநாம வைபவம் ஆரம்பம். அந்த சரஸ்வநாம அர்த்தத்துக்கு முன்னால பார்த்தோம்னா அர்த்தத்தின் 10ஆம் நாள்னா ரோஹிணி. ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை, திருவாதிரையோ புனர்வசுவோ ஆரம்பிச்சாச்சு உற்சவம். திருவாதிரை வியாழக்கிழமை, புனர்வசு புஷ்யத்தனிக்கு ஆரம்பிச்சார். அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா புஷ்யம்னாக்க அஸ்மத் சுவாமியுடைய மாசத்து நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிச்சது. அது ஒரு மாத உற்சவம். அதுக்கு அடுத்த நாள் ஆயில்யம், அதுக்கு அடுத்த நாள் மகம், இப்ப எடுக்கிற ஐஸ்வருடைய திருநட்சத்திரம்.
திருநட்சத்திர பத்திரிகை பிரகாரம் திங்கக்கிழமை தான் சதஸ் ஆரம்பம்னு போட்டுட்டாங்க, மரத்தடிக்கு தான் ஆரம்பம்னு போட்டுட்டாங்க. அப்புறம் சௌகரியத்துக்காக ஐஷிங்கர் முன்னாலேயே ஆரம்பித்து வச்சாச்சு. மகத்தடிக்கு ஐஷிங்கருடைய மாதத்திர நட்சத்திரம், மறுநாள் பூரம் சுவாமியுடைய நட்சத்திரமே. மற்ற ஆச்சாரியாவுடைய திருநட்சத்திரங்களா ஒண்ணு முன்னால் நடக்கும், இந்த பின்னால் நடக்கும். சுவாமியுடைய திருநட்சத்திரம் மட்டும் முன்னாள் 5 நாள் பின்னால் 5 நாள் இல்லையா பூரம். அதுக்கு அடுத்த நாள் உத்தரம், உத்தரத்தனைக்கு மைசூர் ஆண்டவருடைய திருநட்சத்திரம். இன்னைக்கு அஸ்தம் முக்கூரேஷங்களுடைய திருநட்சத்திரம். நாளைக்கு சித்திர அம்மாவுடைய திருநட்சத்திரம், மாச திருநட்சத்திரம். மதுரகவியாழ்வாருடைய மாசம் புத்தசுவாமியுடைய திருநட்சத்திரம். சுவாமியுடைய ரொம்ப ஈடுபாடு. அடுத்தது ஹஸ்தம், சுவாமியுடைய ஆச்சாரம். சுவாதி சாட்சாத் பிரதமாச்சாரியுடைய திருநட்சத்திரம். சுவாமிக்கு பிரதமாச்சாரியன்னா நிருசிம்மன் தானே, அவர் எதிரைக்கு தானே உபதேசம் பண்ணதும் நிருசிம்மன் தானே. அது ஐடிங்க, அவர் நிருசிம்மாவதாரம் தானே சம்பிரதாயத்தில் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அவோமிலே ஸ்ரீ நிருசிம்மஹா தேசமந்திரம் ஸ்வயம் ததோ யோகி ரூபேனே சதகோபாய மந்திரம். அதனால அதுலேருந்து உங்க ஆச்சாரியன் சுவாமி கிட்ட என்ன சொல்லலாம், உங்க ஆச்சாரியன் திருநட்சத்திரத்தை ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பிரதமாச்சாரிய நட்சத்திரம் வரைக்கும் என் திருநட்சத்திரம் நடக்குது கிட்ட சொல்லலாம். ஏன்னா நான் சுவாமி கிட்ட சொல்லலாம், சுவாமி தேவ திருநட்சத்திரம் எங்க ஆச்சாரியன் திருநட்சத்திரத்திலிருந்து நம்ம ஆச்சாரியன் திருநட்சத்திரம் வரைக்கும். நான் என்ன மங்களாசாசனம் பண்றேன்னா, உத்தமூர் சுவாமி திருநட்சத்திரம் முன்னால இருந்தே 8 நாள் 10 நாள் பண்றதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா. வேதபாராயணம் பதுவாசனம் பண்றான்னு சொன்னாங்க. சுவாமி மாளிகையில ஒரு உத்தவம் வச்சிருக்கா. எனக்கு அது விசாரம் தெரியாது, அதனால ஒவ்வொரு விசாரமா நான் பேசுறேன், சுருக்கிக்கிறேன். அது யூனிவர்சிட்டியில ஒரு செமினார் இருக்குல்ல, சுவாமிக்கும் அந்த மாதிரி யூனிவர்சிட்டி செமினார், மெமரபிள் செமினார் தாங்கிறது அவசியம் இல்லை. இனிதாலா இருக்கச்சேவே அது எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நடத்தலாம். சுவாமியுடைய சிஷ்யானா யூனிவர்சிட்டியிலையும் சுவாமியினுடைய அந்த இதுக்கு அங்கபூட்டமா ஏற்கனவே ஐங்கர்கள் பேர்ல தான் இருக்கு. அது சுவாமியினுடையதான திருநாமத்திலையும் கமிட்டி வச்சு ஒரு நாள் அந்த செமினார் நடத்தணும். அந்த செமினார்ங்கிறது முதல்ல அந்த வைஷ்ணவன் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலா ரிக்வெஸ்ட் பண்ணி அவ பர்மிட் பண்ணா, யூனிவர்சிட்டி ரூல்ஸ் பர்மிட் பண்ணா, சுவாமியினுடைய சிஷ்ய திருத்தங்களே அங்க எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை 10 நிமிஷம் சொல்ற மாதிரி நடத்தும். அங்க நடத்தலையே அங்க நடத்தணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். கட்டாயம் இல்லை, அங்க இந்த மாதிரி 10 பேர் கேட்டேன்னா யூனிவர்சிட்டி ஹால் பெருசா இருக்கு, வந்து கேட்கறது டைமும் மற்றவாறு பொறுமா இல்லை, என்னையும் உள்ள விட மாட்டேங்கிறா, அங்க போய் நடத்துவாங்க. நான் வர இடம் தான் எனக்கு போகும். ஆனா முடிஞ்சதுன்னா நடத்தினா லோக மொத்தத்துக்கும் சுவாமி திருமதி அதுக்காக அறியும் சொல்லணும். இதுல பாதி அது பாதி சொன்னா எது நடக்கிறதோ நான் தான் நினைன்னு சொல்லுவேன். இப்படியும் பண்ணுவோம் அப்படியும் பண்ணுவோட்டா எது நடந்தாலும் அடியன்னு சொன்னேன் நடந்துருக்குன்னு சொல்லிட்டா போயிடும். அதனால அது பண்ணா இன்னும் விசேஷம்னு அடியனுடைய ஆசை. நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் இந்த மாதிரி இப்ப சுவாமி ஆயிடுச்சு எங்க நடக்கிறது எல்லாரும் செய்யறது ரொம்ப அற்புதம். அது சுவாமியினுடைய வைபவம் எங்க தெரியுது அப்படின்னாக்க, இந்த மாதிரி சுவாமி விஷயம் சொல்லுவார். ஆனா சுவாமி இல்ல, சுவாமி கிட்ட வாழ்ச்சவாரே விஷயம் சொல்லுவாங்க. இந்த சுவாமி தெரியுது 10 மணி ஆச்சு, சபை முடிஞ்சிடும்னு நினைச்சேன். சுவாமி உட்காண்ட 10 நிமிஷம் சொல்ல போறேன். முன்னாடியே அவர் நிறைய நேரம் சொல்லி பார்த்திருக்கேன். நான் நீங்க சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். 1.25 மணி நேரம் சொன்னார் சுவாமி. சுவாமியே ரொம்ப சவால் போட்டார் அவருக்கு. எப்ப அப்படின்னா 10:15 ஆரம்பிச்சு 11:10 தான் அவர் அதிகார ஆரம்பத்துக்கு கூட்டுறதுக்கே வந்தார். அது வரைக்கும் சங்கதி சொன்னார். சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம கிட்ட காலக்ஷேபம் பண்ணவர் 1.25 மணி நேரம் சங்கதி சொன்னார் அப்படின்னா அத்தனை சங்கதி இருக்கு இல்ல அவர்கிட்ட இருக்கு. சொல்லித்தேன். அது எப்படி தெரியும் அப்படின்னா, அது என்னுடைய ஆச்சாரியாளுக்கு குறைவில்லை, அவளுக்கு நிலவுதான். திருக்குறள் ஆண்டவன் நான் திருப்பாவை ஸ்ரீரங்கத்துக்கு சொல்றதுக்காக போச்சேன். ஒரு மணி நேரம்னு பேரு, ஒரு 35 நிமிஷத்துல முடிச்சிருவேன். அதுக்கு மேல சொல்ல வராது. அதோ இந்த ஆண்டவன் சொன்னா, ஆண்டவன் கழிச்சாச்சு என் சிஷ்யம் 35 நிமிஷத்துல திருப்பாவை முடிச்சு விட்டானா எனக்கு அவமானம்டா. நானே வரையேன்னு 25 நாள் கூட 15 நாள் சுவாமிதேசத்தை ஆண்டவன் 30 நாள் சாதிச்சேன். அது மாதிரி சுவாமியும் சாதிச்சிருக்கேன். நான் உபன்யாசம் 35 நிமிஷத்துல முடிச்சிருவேன். சுவாமி 25 நிமிஷம் 30 நிமிஷம் 3/4 மணி நேரம் சுவாமிதேசம் சாதிப்பார். வைஷ்ணவ கேந்திரங்கிற இடத்துல ஒளி வைக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன்னா, ஆச்சாரியால் எவ்வளவு சொல்லி வச்சாலும் அதுக்கப்புறம் இன்னொரு தினம் திருப்பாவை ஆவர்த்தியும் போது ஆண்டவன் மத்தியானம் 2.5 மணி நேரம் எனக்கு தனியா உட்கார்ந்து சொல்லியாகும்.
இருப்பாங்க. என்னுடைய நோட்டையும் கையில வச்சு என்கிட்ட கொடுத்து அதை பார்த்துக்கூட அதை பார்த்துக்கோ சொல்லி 2.5 மணி நேரம் சொல்லியாகும். நமக்கே ரொம்ப சர்வசாதாரணம். 2 மணி நேரம் சொன்னா நான் சுவாமி 25 நாள் சொன்னாங்க, அங்க போனோம்னா 40 நிமிஷத்துல முடிச்சுடுவேன், அது மேல வராது. அதனால அடியனுக்கு சுவாமி சாதிக்கிற அவர் அப்படியே சொன்னாரோ, அரை சொன்னாரோ, கால் சொன்னாரோ, அரைக்கால் சொன்னாரோ, இல்ல அதிகப்படுத்தி அதிகமா சொன்னாரோ, கால் சொன்னதோ அரை நாள் சொன்னாரோ அடியனுக்கு தெரியாது. சுவாமி சொன்னத அவர் நிறைய சொன்னார், நிறைவா சொன்னார், குறையில்லாம சொன்னார். அவரை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக இப்ப நான் சொல்லல, ஸ்தோத்திரம் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனா சுவாமிக்கு மொத்தம் இதுவும் சேர்க்க அவர் சுவாமி பட்டுவா சொல்லி வச்சார் அப்படின்னா மாலோட விசேஷம்னா 25 நாள் நடத்தலாம். ஏன்னா பொம்மநாடிகளை சொல்றது அனுமதி கொடுத்தார், சொல்லாரு 25 நாள் செல்வ பண்ணலாம். சுவாமியுடைய சிஷ்யாக வரணும், அதுதான் எதுக்குன்னா பிரத்யக்ஷே குரவத் முத்தியாக உங்க எல்லாருடைய சார்பா அந்த சுவாமி கூப்பிட்டாருனாக்க சுவாமியை பத்தி மங்களாசாசனம் பண்ணி பேசணும். சுவாமியை பத்தி தனக்கு தெரியும், மற்றவாறு எந்த அளவு சுவாமியை பத்தி பேசுறா அதை அனுபவிக்கிறது, கேட்டு ரமண ஆனந்தம். சுவாமி காலக்ஷேபம் சொல்லிச்சேன், ஆச்சாரிய அதெல்லாம் இருக்கிட்டே எப்படி வருது சுவாமிக்குன்னா தத்து உபகத சமாச சந்தி யோகம்னா வாழ்வி ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு மங்களாசாசனம் தத்து. அதனால என்ன பண்ணுங்கோ, இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவிங்கோன்னு வால்மீகி. அது எப்பேற்பட்டதுன்னா நிஷாமயத்துவம் கேடுங்கோ. எதை ராமனுடைய சரிதத்தை வால்மீகி சொன்னத ரகுவர சரித்தம் முனி பிரணீதம் தச பிடசத்த வதம் நிஷாமயத்துவம், இதையும் அதையும் கேளுங்கோ. அது எப்படி இருக்கு அந்த காவியம் அப்படின்னா சமாசங்கள் சந்தி இவைகள் தான் பொருந்தி இருக்கிறதுங்கிறது தானா அமைஞ்சதுன்னு. உபகத சமாச சந்தி யோகம் எழுத்து தேடி போடலையும், சகாரம் சுகாரம் வேணும்னு சேர்க்கலையும். தது உபகத சமாச சந்தி யோகம். இது சப்த சௌஷ்டவத்தை சொல்றது, சப்தத்தோட சாதுத்வம். சப்தங்கள் அழகா அமைஞ்சிருக்கு. பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, அடுத்தது குணவதியா. அதுக்கு வந்து சம மதுர உபநத அர்த்த வாக்கிய பத்தம், மதுரார்த்த பத்தம், சமார்த்தபத்தம், உபநதார்த்த பத்தம். சமார்த்தமான வாக்கியங்கள், உபநதார்த்தமான வாக்கியங்கள், மதுரார்த்தமான வாக்கியங்கள். ரசங்களை பிரிக்கிறார், ரசங்களுடைய பூர்த்திக்காக வாக்கியங்கள் சொல்றதை பிரிக்கிறார். அந்த வாக்கியங்களுடைய அமைப்பு அழகா இருக்கு, மதுரார்த்தமான வாக்கியங்கள். அதனால என்னன்னா பொருட்சுவை நிறைஞ்சது இது. சொற்சுவை பொருட்சுவை சொல்றோம், சப்த சௌஷ்டவம் அர்த்த சௌஷ்டவம். சப்தத்தாலே உயர்ந்தது, அர்த்தத்தாலே உயர்ந்தது அப்படிங்கிறத வால்மீகி 2 பதத்துல காமிச்சார். சுவாமியினுடைய அந்த பூர்வாச்சாரியாருடைய சீர்தூக்கிகளை எடுக்கக்கூடிய வைக்கரியும் உபநத்தமா இருக்கும், உபகதமா இருக்கும், உபநத்தமா இருக்கும். சரிதானா? தானா வரும். அது சுவாமி அந்த புத்தகத்தில் எடுத்து செய்யணும்னு சொல்ல வேண்டாம், தானா வரும். உபகதம் உபநதம் அதுக்கு பொருந்தினதா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலக்ஷேபமானதால அந்த சுவாமியினுடைய சிஷ்ய பிருந்தங்களுக்கு, அவர்களுடைய புத்தி பாடவத்துக்கு, அவர்களுடைய பிரசன்டேஷன் பாடவத்துக்கு, பிரசன்டேஷன் சொல்லிட்டேன் எடுத்துக்காதோ செகண்ட் வந்த உடனே சொல்லிட்டேன், அதுல ஈடுபட்டதால சொல்லிட்டேன். they present and represent, they present and represent. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான அந்த சப்த சௌஷ்டவம், மத்த சௌஷ்டவம், அவைகளுக்கு பல்லாண்டு. சுவாமி திருவேணி பரிவுக்கு அந்த குணத்துக்கு பல்லாண்டு. சுவாமியினுடையதான அந்த திருவேணி பரிவு மேலும் பன்மடங்கு பெருகி, அதனால இதெல்லாம் இந்த சுவாமியுடைய அனுகிரகத்தையும், சுவாமி திவ்யமான ஒரு உசந்ததான திடமான தேகத்தோட கூட, திருவேணி பாடவத்தோடு கூட, சரீர பாடவத்தோடு கூட, திருவேணியினுடைய சிறப்போடு கூட, ஷீரோடு கூட சுவாமி எல்லாருக்கும் பல காலம் பல விதமாகவும் பல சிஷியர்களுக்கும் பல இடங்களிலும் ஓட்டிய விலட்சணமா அமைச்சு காலக்ஷேபம் சொல்லி எல்லோருக்கும் க்ஷேமத்தையும், பூர்வாச்சாரியாளுக்கு திருவுள்ளத்துக்கு சந்தோஷத்தையும், அந்த சந்தோஷத்தால எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பையும், அந்த உகப்பால அவன் இந்த எல்லா லோகத்தையும் அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தையும்
அடைவிக்கணும்னு சொல்லி இந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடி அதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதாவது போல நிலைகள் இருந்தால் அதை எனக்கு க்ஷமிக்கிறது பார்த்துட்டேன். முதல்ல லேட்டாக வந்ததுக்கு முதல்ல அபிச்சாரமாகணும் பார்த்துக்கிறேன். அது அடியனுக்கு ஸ்வரூபம். நீங்கள் சொல்றது உங்களுக்கு ஸ்வரூபமாக இருக்கலாம், நீ சொல்றது அடியனுக்கு ஸ்வரூபம். இதை நான் காலக்ஷேபம் பிரயோஜனம் இல்லை. இது கூட நான் சொல்லி அவங்க பேசிக்க எல்லாத்தையும் செய்யணும் காட்சோ. சில பேருக்கு சில குணம் வருதுல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சில பேர் ஆகி வந்து மேட் ஆஃப் ஸ்பெஷல் கிளே. ஈச் ஒன் இஸ் மேட் ஆஃப் தேர் இட் இஸ் சம் ஸ்பெஷல் கிளே. அது சிலருக்கு அது அழகா இருக்கு, சிலருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில இல்லாத விஷயம். சாமகிரி சதுரான கியதிக்கு இருப்பவா கல்பிதானா அலங்காரிக்கா. இவாளை படைச்சாலே இந்த அழகான ஸ்திரிய படைச்சதுக்கு பிரம்மா எந்த மண்ணை எடுத்து பண்ணானோ அப்படின்னானா, அது மாதிரி எந்த மண் இம்மண்ணா எம்மண்கிறத ஆச்சரியப்படுறது. அவ்வளவுதான். சொத்தி பிரஜாபிய பரிபாலயந்தான் நாயேன பிராமணே சுபமஸ்திரி. சுவாமி திருவேணி சிரமமா இருக்கிறதால சுவாமி மத்தால சொல்ல லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? சொல்ல முடியல அவர் சொல்றதுங்கிறதால முதல் தடவை சொன்னப்போ சுவாமி சொல்லிக் கொடுத்தது இந்த தனியன் உறக்காத்து ஸ்ரீமத் ரங்க ஜகாராதி யோகிராஜ பதாஸ்வயம் ஆரக்யம் ராஜகோபால தேசிகேந்திரோகம் கதே பழவேறு சாரசாரக்கிய சுவாமியுடைய. அது என் காலக்ஷேபத்தில் வந்தா என்ன புரியறதுன்னா சுவாமி தான் காரணம். அதனால சதத்துக்கெல்லாம் கருத்துலாம் போகணும் கூட தெரியாது, சுவாமி தான் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னது. அது சொன்னப்போ உறக்க சாரசாரக்கு ஆண்டன் சுவாமி சொல்லலாம், திருக்குறள் ஆண்டவன் கட்டத்தில் சொல்றதுலாம் அசலாதிக்காரம் முதல்ல இந்த தனியாக உறக்க சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னோன்றது சொல்லி கொடுத்துட்டார், இதே சேர்த்து அதையும் சேர்த்து சொல்லிட்டார். அதே விஷயத்து சொன்னோன்னா இப்போ சுவாமியுடைய வைபவங்கள் எல்லாம் சுவாமி போன்ற மகான்கள்லாம் உணர்ந்து சொல்லக்கூடியவா. அதோடைய அதுக்கு ஒரு பரிபாக்கம் வேணும். உங்களுக்கு அது இல்லைன்னாலும் உணர்ந்தவா சொன்னதை கேட்டிருக்கோம். குழந்தை சாரசாரங்க சுவாமி அவர் அநேகமாக நிறைய பேருக்கு பரிச்சயம் இருந்திருக்காதுங்க. சில பேர் கேட்டு பார்த்துருந்தா அவர்கிட்ட அவர் வந்து வசதியா அதை பற்றி சொன்னாருன்னா நம்ம சுவாமி தான். ஏதோ அவர் யாரை பற்றி வசதியா சொன்னதே கிடையாது. யாரையுமே வசதியா சொல்ல மாட்டேன். யாரை பத்தி எது சொன்னாலும் நல்லா இருக்கும். அதிகர சாராப்பில் ஒரு அண்ணா சார் போறாரு, அந்த பகவத் விஷயத்துல அவளுக்கு பரிசு கிடையாது. ஏதோ ஒன்று யாரை பற்றி சொன்னாலும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு வருது. அந்த காலட்சேப கோட்டியில என் காலட்சேப கோட்டியில அடிக்கடி அவளை பத்தி சாய்ப்பார். ரொம்ப சாய்ப்பார். ரொம்ப பிடிச்சமானவர். அப்படியே பெங்களூர்ல இருந்து மாட்டெல்லாம் இங்க வர போறாங்க, மூர்த்தியா இருப்பாங்க கிட்ட போனப்போ அங்க போய் காலட்சேபம் பண்ணு. அதான் சரி, அதுவும் சொல்லுவேன். இதுக்கப்புறம் அங்க எங்க போய் யாருங்களா எங்கேயும் கேட்காதுங்க அப்படின்னு சொல்லுவேன். சொல்லிட்டேன். அது என்னை நியமிச்சது சுவாமி காலட்சேபம். சுவாமி கிட்ட தான் காலட்சேபம் நியமிச்சு வந்ததால அப்பேற்பட்ட மகான்கள் நல்லா தெரிஞ்சவா. ஸ்ரீமதி ஜிகே இன்டிமேட்டு ஸ்ரீமதி அழுப்பிக்கிறால சாரசாரக்குன்னு இல்லாத இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் பற்றி சொன்னார்னா அதுதான் பொருளில்லாத என்னை ஒரு பொருளாக்கி சொல்ற மாதிரி ஒரு பொழுதில் ஒருவற்ற கேள்விகளாக்க நான் என்ன புண்ணியமோ என்று அமுதனார் ஆயிரத்தி வகையில சுவாமிலாம் எனக்கு சொல்லும்படியா நம்ம எல்லாருமே என்ற வாக்கு ஆசை சொல்லும்படியாக சுவாமி நம்ம எல்லாம் பரிஷ்காரம் பண்றாரு அப்படின்றதுதான் இப்ப நிதர்சனமா தெரியக்கூடிய உண்மை. ஒரு குழு ஒன்றுதான் அதுக்கு தலைவர் ப்ரொஃபசர் சுவாமி தான். அது எங்கெல்லாம் தொண்டர்கள் தலை பேசுறதுக்கு முன்னாடி அறிய பேசிட்டேன்.
பற்றி சொல்லணும்னா பகவத் விஷயத்தில் வர ஒரே ஒரு ஆசூத்த சொன்னாங்க, பத்துடை அடியவருக்கு எளியது பிறர்களுக்கு அடியது அப்படின்னு சொன்னா அந்த 2 அட்ஜெக்டிவ்ஸும் சுவாமி எப்படி பத்துடை அடியவருக்கு எளியவர்னா, நம்ம எல்லா சிஷ்ய கோடிகளும் உஜ்ஜீவிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா வந்து தன்னுடைய சிரமத்தையும் பார்க்காம அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கிரந்த சதுஷ்டயங்களையும் சாதிக்கணும்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு இடங்களுக்காக வந்து சொல்றது அந்த பெருமாள் சொல்ற மாதிரி பத்துடை அடியவருக்கு எளியவரா இருக்காரு சுவாமி. பிறருக்கு அரிய வித்தகம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய சுவாமி சாதித்த மாதிரி இப்போ ஸ்ரீவாச சதஸ்ல சுவாமியுடைய அந்த வித்தகம், அதாவது மேன்மை கொடுத்திய அந்த சாஸ்திரங்களுடைய திறமையும் மற்றும் உள்ள பெரிய விஷயங்களுடைய அதனுடைய தத்துவார்த்தங்களையும் நம்ம வந்து பார்க்கணும்னா சுவாமி வந்து பெரிய புத்தகராக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்முடைய ரொம்ப சுத்தமான நமக்கு ஒரு விஷயம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுவாமி இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் கேட்டிருந்தாலும் அவருடைய சௌலபிய குணம் வந்து ரொம்ப ரொம்ப வசதியான குணம். அந்த சௌலபிய குணத்தினாலதான் சுவாமி வந்து எல்லாருக்கையும் ரொம்ப அபரிமிதமான பிரியத்தோடையும் சிஷ்யகோடிகளும் அவர்கிட்ட அபரிமிதமான பிரியத்தோட இருக்கிறதுக்கும் அவருடைய சௌலபிய குணம் தான் காரணம். அதுல அந்த தாத்பரிய ரத்னாவளியில ஒவ்வொரு குணங்களா 10 குணங்கள் பற்றி சொல்லும்போது எந்த குணம் வசதி எது மேலானது அப்படியெல்லாம் பத்தி பேசிட்டு வரும்போது பெருமாளை பத்தி சொல்ற இடத்துல தயை தான் ரொம்ப வசதி, மற்ற எல்லா குணங்களும் இதுக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சுவாமி அடிக்கடி சாரு. அதை நினைச்சு நம்ம பார்க்கிற போது அந்த குணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம சுவாமி. இந்த மாதிரி ஒரு தயையான குணம் இருந்துட்டு இந்த மாதிரி சிஷ்யர்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாம் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு சுவாமி எந்தெந்த விஷயங்களை பார்த்தாரோ, எந்தெந்த விஷயங்களை கற்றுந்தாரோ, எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சிருந்தாரோ, எவ்வளவு ஞானங்கள் இருக்கோ அத்தனை ஞானத்தையும் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினால அவர் அடிக்கடி சொல்லுவார், இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான விஷயம், ஐஷிக்கர் இந்த மாதிரி சாதிச்சிருக்கா, இவர் பெரியவா இந்த மாதிரி சாதிச்சிருக்கா, இந்த மாதிரி தாத்பரிய இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, ஈட்டில இந்த மாதிரி இந்த விஷயம் சொல்லி இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கங்க எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லணும், ஒன்னையும் மறைக்கவே கூடாது, எல்லா விஷயத்தையும் சுவாமி வந்து நமக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை பார்க்கிற போதுதான் நம்ம வந்து சுவாமியினுடைய கிரேட்னஸ், சுவாமியினுடைய ரொம்ப அந்த உதாரணமான குணம் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி சுவாமி வந்து இருந்து நமக்குலாம் இன்னும் நிறைய சாதிச்சு நிறைய விஷயத்தை நம்ம கற்றுண்டு, முக்கியமாக இந்த ஆத்துல வந்து ஆன்மீகம் சாதிக்கிறது ரொம்ப 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 பாக்கியம் பண்ணணும். நம்மலாம் ஆன்மீகம் வந்து கிரந்தங்கள் வந்து எப்படி கேட்டா ஞான மாத்திரம் இருந்தா போராது, அனுஷ்டானமும் நமக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அதெல்லாம் அந்த ஆன்மீகத்துல அந்தந்த இடங்கள் வரும்போது அதெல்லாம் அப்படியே அந்த அதாவது பிராக்டிக்கல் அப்படியே இதை பண்ணி காமிச்சு இந்த இது இப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லி தர மாதிரி என் காலத்துல வந்து இது நடந்தது. அதாவது திருவாரூரம் கிரமங்கள் அப்படியே திருவாரூரம் எப்படி பெருமாள் பண்ணணும் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். சுவாமியை திருவாரூரம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி அப்படியே வீடியோ எடுத்து எல்லாரும் அது மாதிரி வந்து சில அதாவது ஞானம் கொடுக்கறது மாத்திரம் முக்கியம் இல்லை, ஞானம் வந்து அனுசார பரியந்தம் போற வரைக்கும் போனாதான் அது ரொம்ப விசேஷம். அதுபோல பகவத் கைங்கரியம் மாத்திரம் இருந்தா போறாரு, பாகவத கைங்கரியம் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் நம்ம வந்து சுவாமி சொல்லி கொடுத்துருக்க. இது ரெண்டையும் நம்ம வந்து ரொம்ப அவருடைய திருவடியை பிடிச்சிட்டு இதையே நம்ம வந்து தாக்கா வச்சுட்டு இதையே நம்ம கற்றுட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு பெருமாளுடைய திருவடியை ஆச்சாரிய